ஹாய், குட் மார்னிங். நான் இப்போ சொல்கிற விஷயம் 2K கிட்ஸ்க்கு புரியுமான்னு தெரில. பட் 90s கிட்ஸ்க்கு நல்லாவே புரியும். நம்ம சின்ன வயசில் எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா, நம்ம பேரண்ட்ஸ் உடனே சொல்லுவாங்க, உன்னுடைய நீ தப்பு பண்ணிட்ட, சாமி வந்து கண்ணு குத்த போகுதுன்ட்டு. அதை நான் நம்பணும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா கடவுள் நம்மளை தண்டிப்பார் அப்படின்ற நம்பிக்கையை ரொம்ப சின்ன வயசுலேயே விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இப்போ நம்ம ஃபீல் பண்ணால் இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னா, ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப கரெக்டாக நம்மளை வளர்த்துருக்காங்க. கடவுள் மேலேயும் நேச்சர் மேலேயும் ஒரு பயம், நம்பிக்கை கண்டிப்பாக பசங்களுக்கு வேணும். அப்போ தான் அவங்க வந்து மற்றவங்களுக்கு அன்பு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத தீர்க்கமாக நம்புவாங்க. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, மிஹிர் ஸ்டோரியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. மிஹின்ற ஒரு பையன், 15 வயசு பையன் கேரளாவில் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஏன் பண்ணிக்கிட்டானே அவங்க பேரண்ட்ஸ்க்கு புரியல. அப்புறமா தான் விசாரிச்சு பார்த்தபோது தெரிஞ்சது, அவனை ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் வந்து ரொம்ப அசால்ட் பண்ணியிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. அவனை டாய்லெட் எல்லாம் லிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் தான் அவன் 23 ஃப்ளோர்ஸ்லேருந்து குதிச்சு இறந்துட்டான். ஸோ பேரண்ட்ஸ் ப்ளீஸ், ஒரு ரெஸ்பான்சிபிள் கிட்டை வளர்க்குறது நம்மளோட கடமை. கொஞ்சம் பயம்புறுத்தி வளருங்க. நேச்சர் மேலேயும் கடவுள் மேலேயும் நிறைய நம்பிக்கையை கொண்டு வாங்க. மற்றவங்கள மதிக்கணும், மற்றவங்க மேலே அன்பு செலுத்தணும், அதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற தாட் ப்ராசஸை விதைச்சிக்கிட்டே இருங்க தினம் தினம்.